Hi there and lines, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் அன்எக்ஸ்பெக்டட் லவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். அண்ட் லாங் டைம் நோ சி, ஸோ ஃபர்கிவ் யுவர் அட்மின்ரா. அண்ட் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் யூ கைஸ் கிவ் மீ ஹோப் தட் ஐ கேன் டூ எவ்ரி திங். ஸோ I just grateful and thankful to all guys who supported me in my worst situations. Thank you guys and love you, and new subscribers, welcome to our family. I hope you guys enjoyed. ஓகே, இப்போ வளவலன்னு பேச டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்போமா அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம்டா. லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்போம்னா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணதுனால ஜெய்ஹோப் வந்துட்டு உங்களை வந்துட்டு அவருடைய காரில் வந்துட்டு டேண்டலின்ஸ் ஈல்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். நீங்கள் அங்கே நின்றுட்டு வந்துட்டு கொஞ்சம் சீன்லாம் போட்டுட்டு கிறிஸ்டல் ஆலிஸ் கூடலாம் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே வந்துட்டு ஜேகேவும் அந்த சைடு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அதோட தான் நான் முடிச்சிருந்தோம். வாங்க அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு நல்லா டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்துட்டு ஜெய்ஹோப் என்னடி ஏண்டி கத்துற, பசிக்குதுடா. ஆமாம் ஜெய்ஹோப், எங்களுக்கும் பசிக்குது. சரிடி வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப்பும் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டல் போகிறாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஹோட்டல் இருக்கும். ஸோ அங்கே போகிறாரு. அங்கே வந்துட்டு நிறைய டேபிள்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட் ரோவில் உள்ள டேபிள் எல்லாமே வந்துட்டு 4 to 5 persons உட்கார்ற மாதிரி இருக்குது. பின்னாடி செகண்ட் ரோவில் இருக்கிற டேபிள்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 10 to 11 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஜெய்ஹோப்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட்லலாம் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிடில் போய் 6th டேபிள் அந்த மாதிரி உட்காந்துடுறீங்க. நீங்களும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி உட்காந்துருப்பீங்கன்னா, உங்களுடைய பேக் டேபிள் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஜெய்ஹோப் வந்துட்டு ஆப்போசிட் டேபிளை வந்துட்டு பார்த்த மாதிரி உட்காந்துருப்பார். அதாவது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேக் டேபிள் தெரியாது, ஜெய்ஹோப்க்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி உட்காந்துருப்பீங்க. நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்களுடைய ரைட் சைடில் வந்துட்டு ஆலிஸ், லெஃப்ட் சைடில் கிறிஸ்டல், உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜெய்ஹோப் உட்காந்துருப்பார். ஸோ 4 பேரும் நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடியே இன்னொரு கேங் வந்து உட்காடுறாங்க. அதில் வந்துட்டு உங்கள் பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. உங்கள் பேக் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவள் வந்துட்டு பசிக்குதுப்பா, இருடி ஆர்டர் பண்ணலாம், நல்லா ஆட்டம் போட்டு பசிக்குது நசிக்குதுன்னு சொல்லு என்ன அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காளுங்க. நீங்கள் எதை பற்றியும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. நல்லா எனக்கு கிடச்சிச்சுப்பா கம்பெனிக்கு ஃபுட்டுன்னு செம்மையாக வெளுத்து வாங்குறீங்க. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அவங்களும் பேசிட்டு போய் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ அதில் வந்து ஒரு பையன் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே நிமிர்ந்து உங்கள் டேபிள் பார்க்குறான். அவனுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ கிறிஸ்டல் அப்படியே எதார்த்தமாக நிமிர்ந்து பார்த்துட்டு, இவனா இங்கேயா, எப்போ பாரு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுவானோ, இப்போ இவ பார்த்தோன்னா ஆடுவாளே ஒரு ஆட்டோ அப்படி சொல்லிட்டு அவள் மைண்ட் வாய்ஸு ஆலிஸ் கிறிஸ்டலை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, என்னடி அப்படி சொல்லிட்டு கண்ணாலே கேட்குறா. அப்போ கிறிஸ்டல் பின்னாடி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே சொல்கிறா. கிறிஸ்டல் சொல்கிறது ஆலிஸ்க்கு ஒன்றும் விளங்கி தொலைய மாட்டேங்குது. அப்போது கிறிஸ்டல் திருப்பியும் வந்துட்டு கண்ணாலேயே டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, ஏன்டி கண்ணை வச்சு பரதநாட்டியம் ஆடிட்டுருக்க, அது ஒன்றும் இல்லை சாஷா, ஜஸ்ட்டு அம்மா உனக்கு தான் கம்பெனிக்கு ஃபுட்டு கிடச்சிச்சில்ல, சாப்பிடுமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டலை சொன்னோன்னு நீங்கள் சிப்பா அப்படி சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் வந்துட்டு கிறிஸ்டலை பார்த்துட்டு அவருக்கு பக்கத்தில் உள்ள பர்சனை பார்க்குறாரு. ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க பின்னாடி டேபிளில் யார் உட்காந்துருப்பான்னு. எக்ஸாக்ட்லி ஜேகேயோட டீம் தான். ஸோ அவர் வந்துட்டு பார்த்துட்டு கிறிஸ்டலை பார்த்துட்டுருக்காரு. கிறிஸ்டலை சாப்பிட்டு முடிச்சோடனே ஜெய்ஹோப் பார்க்குறாரு. ஜெய்ஹோப் பார்த்துட்டு, என்னடி அப்படின்னு, நம்ம தான் சாப்பிட்டு ஸ்பெஷலாக கிளம்பலாம் அப்படின்னோடனே நீங்களும் சொல்கிறீங்க, ஆமாம் கிளம்பலாம், இன்னும் நிறைய டைம் இருக்குது, சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் போய் பில் பே பண்ணிட்டு வராது. வந்த உடனே கிறிஸ்டல் வந்துட்டு தனியாக எடுத்து குடிக்கிறா. குடிக்கும்போது தெரியாமல் அவள் ட்ரெஸ்ஸில் வேறு கொஞ்சம் சிந்திடுறா. நீங்கள் வந்துட்டு இன்னும் நீ திருந்தவே இல்லை, எப்போ பாரு எதையாவது கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்படியே ஏன்டி திட்டுறன பாவம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே அந்த சைட்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பின்னாடி திரும்பவே இல்லையே, எவன் இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு வந்துட்டு சோறு முக்கியம்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துருப்பீங்க. ஸோ பார்க்கவே இல்லை. இப்போது நீங்கள் பார்க்கல. ஸோ ஆலிஸ் வந்துட்டு யார் சிரிக்கிறான்னு பார்த்துட்டு அவளுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அப்போ வந்துட்டு ஜெய்ஹோப், என்னடி ஆடி அது ஏன் அப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆலிஸ் கிட்டே போய் மெதுவாக கேட்குறாரு. அப்போ ஆலிஸ், அவன் தாண்டா ஜேகே, அதில் 2 பேர் உட்காந்துருக்காங்கடி, எவன்டி, கண்ணு தெரியாதுங்க, அங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்கடா, சரிடி எவன்டி, அதுவா இந்த ஷாஷாக்கு பின்னாடி உட்காந்துருந்தால அந்த பொண்ணுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கான் பாரு அவள் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க,
ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜேஹப் வந்துட்டு உங்களை இழுத்துட்டு போயிடுறாரு. அப்போது கிறிஸ்டல் வந்துட்டு ஏய் வெயிட் பண்ணுங்கள் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. ஸோ நீங்கள் 3 பேர், அதாவது நீங்கள் ஜெய்ஹோப் அண்ட் ஏலிஸ் 3 பேர் வெளியே போயிடுறீங்க. கிறிஸ்டல் வந்துட்டு வாஷ்ரூம் போய் அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு லேசாக ட்ரை பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி காற்றுல ஆட்டிட்டு அப்படியே வெளியே வரா. வந்துட்டு இருக்கும்பொழுது ஜேகேவை பார்த்துட்டு பேசலாமா நம்ம, சரி அப்படி சொல்லிட்டு அவள் ஜேகே கிட்டே போயிட்டு அண்ணா என்னடி இப்போ தான் அவனுக்கு அண்ணான்னு தெரியுது அப்படி சொல்லிட்டு டே எகிர்றாரு. ஜேகே டே கையை பிடிச்சிட்டு அமைதியாக இரு அண்ணா, அமைதியாக இரு, என்னை பேசவே விடாது அப்படி சொல்லிட்டு டேவும் கோவப்படுறாரு. அப்போ ஜேகே என்னாச்சு அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். என்ன பர்சனலாக பேசணும், எதனாலும் இங்கேயே பேசு அப்படி சொல்லிட்டு டே வேறு சொல்கிறாரு. இந்த சைடு ஜேகேக்கு ஒரு சைடு கோவம் வருது. அமைதியாக இருன்னு சொன்னேன் டே. ப்ரோ கொஞ்சம் இருடா அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்டல் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. அண்ணா தீம் பார்க்கில் நடந்தது எல்லாமே வந்துட்டு என்ன ஆக்சிடென்ட்னு சொல்ல போறியா அப்படின்னு உடனே டே கேட்குறாரு. அப்போ ஜேகே அமைதியாகவே இருக்க மாட்டியா ப்ரோ, என்ன ப்ரோ நீ அவளை திட்டணும், என்ன திட்டிகிட்டு இருக்க, டேய் அவள் தான் ஏதோ சொல்ல வரால, அவளை சொல்ல விட அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஃபைட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. அப்போ மோனா அமைதியாக இருங்க, நீ சொல்லுமா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு மோனா பொறுமையாக கேட்குறா. அப்போ நீ கிறிஸ்டல் வந்துட்டு அது ஆக்சுவலி என்னாச்சுன்னா ஷாஷா நிறையா கான்த்ரூ வந்திருக்கா, அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பெயின்ஸ் இருந்திருக்கு, அதெல்லாம் இப்போ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அவங்க என்னை தேடுவாங்க. அன்றைக்கி தீம் பார்க்கில் உங்கள்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்துக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். உங்களை அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுடைய மோட்டிவ் இல்லை. அன்றைக்கி கொஞ்சம் சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அண்ட் அண்ணா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உங்களை அண்ணான்னு ஜஸ்ட்டு வாய் வார்த்தைக்காக கூப்பிடல, நான் என் அண்ணனாக தான் உங்களை பார்க்குறேன். ஸோ ஐ எம் சாரி அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே தான் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் சொல்லுவோம். இங்கே டே வந்துட்டு வா நான்மா நடிக்கிறா, இந்த அடிக்கிற திலகத்தையும் மிஞ்சிருவா அப்படி சொல்லிட்டு அவர் பாடிக்கு சும்மா போட்டு வறுத்து எடுத்துகிட்ருக்காரு. அப்போ கிறிஸ்டல் வந்துட்டு அண்ணா நீங்கள் ஷாஷா பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணணும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக. இப்போ என்னால் சரியாக எதுவுமே பேச முடியல, பட் ஒன் திங் இஸ் ட்ரூ, வி ஆல் மிஸ் யூ அண்ட் ஷாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ சொல்ல வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுறா. அப்போ ஜேகே ஷாஷா அது ஒன்றும் இல்லை விடுங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் நம்பர் நான் சேவ் பண்ணல, நீங்கள் அதுலேருந்து மிஸ்ட் கால் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன், நான் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொன்னோடனே இங்கே டே என்ன ஓகேம்மா ப்ரோ டே ஐயோ அப்படி சொல்லிட்டு அவரும் டென்ஷன் ஆகிறாரு. மோனா டே அமைதியாக இரு, மோனா என்ன நடக்குது நீ பார்த்துட்டு இருக்க, அவள் தான் சாரி சொல்கிறாள், அவள் வார்த்தையில் போய் தெரியலடா, ஐயோ என்னடி இது புதுசா, கேர்ள்ஸ் எல்லாம் இன்னொரு கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களே, இப்போ நீ அடி வாங்க போகிறேன்னு மட்டும் தெரியுதுடா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்டல் ஓகேண்ணா இதுதானே உங்கள் நம்பர், நான் சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் அகெயின் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. அப்போ மோனா வந்துட்டு சாரிலாம் வேண்டாம், நீங்கள் இல்லை நீ வா பொண்ணு பேசலாம், ஓ சரி நீ இவ்வளோ இறங்கி வந்திருக்க, ஜேகேக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, நாங்கள் தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னோம் அப்படி சொல்லிட்டு மோனா கிறிஸ்டலை ஹக் பண்ணுறா. கிறிஸ்டல் நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, என்னது அது அது அப்படி சொல்லிட்டு அவள் கொஞ்சம் தயங்குறா. மோனாக்கு வந்துட்டு ஏதோ புரியுது, ஆனால் அவன் என்ன கேட்க வரான்னு கரெக்டாக தெரியல. அப்போ கிறிஸ்டல் யூ கைஸ் மேரிட் நோ அப்படி சொல்லிட்டு மோனா கொஞ்சம் சொல்லிடுறா. அப்போ ஜேகே ஏம்மா இல்லை மோனா நான் அவன் ஃப்ரெண்டு. ஸோ மோனா அப்படி சொன்ன உடனே கிறிஸ்டலில் வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு மோனாக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அப்படியே தேவை ஒரு பார்வை பார்க்குறா. பார்த்துட்டு உனக்கு உண்மையான லவ்வோட அருமை என்றைக்குமே புரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. தேவை வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு ரொம்ப பேசிகிட்டு இருந்தவர் இப்போ கொஞ்சம் காம் ஆகிட்டு ப்ரோ என்ன சொல்லிட்டு போகிறா, உண்மையான லவ் வந்து என்னென்னு உனக்கு சுத்தமாக புரியாதுன்னு சொல்லிட்டு போகிறாடா.
அது ஏன் எனக்கு சொன்னா அப்படின்ன உடனே தான் அங்கே வந்துட்டு ஜேகே டே 2 பேருக்குமே மண்டையில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு லாராவும் மோனாவும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு லாரா ஏதோ சொல்ல வரா, மோனாவை கைப்பிடிச்சிட்டு அவனுக்கா புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறா. ஸோ இங்கே கிறிஸ்டல் வெளியே வந்தோடனே, ஏன்டி இதை காய வச்சுட்டு போகிறதுக்கு இம்மா நேரம் உனக்கு அடியை நான் என்னடி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. பேலஸ் அடைச்சா நிறுத்தி தொலைங்க, எங்கே பேரு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு சொன்னோடனே நீங்களாம் சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படி ஈவினிங்லாம் ஆனோடனே ஜேகப் உங்களை வீட்டில் விட்டுட்டு சரி நாளைக்காவது சீக்கிரம் காலேஜுக்கு வந்து தொலைங்கடின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களும் வந்துட்டு அவங்கவுங்க ரூமில் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு பால்கனியில் உட்காந்து உங்கள் ஓன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கிறிஸ்டல் அண்ட் ஆலிஸ். ஸோ நல்லா ஸ்டார்ஸ் இருக்கிற ஸ்கை பார்த்து ரொம்ப வந்துட்டு ஒரு மைல்டான மியூசிக், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் வந்துட்டு போகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்போ கிறிஸ்டலும் ஆலிஸும் மட்டும் தான் இருப்பாங்க. ஆலிஸ், உனக்கு ஏன் ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ டைம் எடுத்துச்சு? ஆலிஸ், அது சொல்லு, உனக்கு ஏன் ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ டைம் எடுத்துச்சு? ஆலிஸ், எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். ஆலிஸ், அது இங்கே பாரு கிறிஸ், அவளுக்கு பிடிக்காததை பண்ணாத, அவள் என்றைக்குமே அதை ஒத்துக்க மாட்டா. அவளுக்கு பிடிக்காத நான் பண்ணுறேன்னு எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவளுக்கு பிடிக்காததை நான் பண்ணணும்னு இல்லை, அவள் லைஃப் நல்லா இருக்கணும். அவள் நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டா. இதுக்கப்புறமாவது அவள் லைஃப் கஷ்டப்படாமல் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கிறிஸ், நீ என்ன சொன்னாலும் அவள் இதுக்கு ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்க வைக்கலான்னு சொல்கிறேன். என்ன சொல்கிற? அது தயவு செஞ்சு நீ ஜேகே நம்பர் மட்டும் வாங்கிட்டேன்னு சொல்லாதடி. ஆமாம் ஆலிஸ், நான் வாங்கிட்டேன். ஆர் யூ சீரியஸ்? வேறு என்ன பண்ண சொல்கிற? ஒவ்வொரு நாள் அவள் ஃபீல் பண்ணும்போது எனக்கு வலிக்குது. ஆனால் ஆலிஸ், நான் என்றைக்குமே தப்பான முடிவு எடுக்க மாட்டேன், அவளும் எடுக்க மாட்டா. நீ எங்களை நம்புறல்ல? நம்புறேன்டி, நான் பார்த்தேன், அதனால தான் கேட்டேன். அதனால தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியா? ஆமாம், நீ வர்றதுக்கு லேட் ஆகுதே நான் பார்க்க வந்தேன், அப்போ தான் பார்த்தேன். ஆமாம், எல்லாம் ஓகே. கடைசியில் டேவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தியே, அதுக்கு மீனிங்? ஆலிஸ், எனக்கு தூக்கம் வருது. இதுக்கு பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆகாத. ஆர் யூ இன் லவ் வித் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் கேட்டோடனே இங்கே கிறிஸ்டல் மூஞ்சே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. கிறிஸ்டல், ஆலிஸ், அதெல்லாம் இல்லை. இங்கே பாரு, நம்மளுக்குள்ளே மறைக்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது, புரியுதா? நீ வந்துட்டு என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லு, ஐ வில் சப்போர்ட் யூ. ஆலிஸ், தைரியமாக சொல்லுடி, ஒன்றும் இல்லை, ஓகேவா? எல்லாத்தையும் ஹோல்ட் ஆன் பண்ணணும்னு நினைக்காத. உனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுருந்தா அப்புறம் வந்துட்டு மனசில் நிம்மதி இருக்காதுடி. சொல்லு, நீ டேவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் கேட்ட உடனே கிறிஸ்டல் கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஆலிஸ் அவளை ஹக் பண்ணிட்டு, லவ் பண்ணுற அப்படி தானே? ஆமாண்டி, லவ் பண்ணுறேன், லவ் பண்ண இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. நீங்கள் வந்துட்டு தூங்க போனவங்க வந்துட்டு ரிட்டன் வந்திருப்பீங்க தண்ணி பாட்டில் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு கிறிஸ்டல் ஹக் பண்ணி அழுதது மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. பட் என்ன நினச்சி என்னென்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது ஆலிஸ் வந்துட்டு அங்கே பால்கனியில் நின்றுட்டுருக்கா. காட், நீ தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு சைட் சாஷா, ஒரு சைட் கிறிஸ்டல். இவங்க ஃபேட் எப்படி அமைய போகுதுன்னு எனக்கு தெரியலை. காலந்தான் நல்ல மருந்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிவிட்டு போயிட்டு படுத்துடுறா. இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷன், பட் எப்படி வந்துட்டு கேட்டு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்களுமே படுத்துடுறீங்க. ஸோ இங்கே ரூமுக்கு போயிட்டு கிறிஸ்டல் வந்துட்டு டே ஃபோட்டோ பார்ப்பா. பட் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு சைடு கோவம், ஒரு சைடு அழுகன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே படுத்து தூங்கிடுறா. இந்த சைடு ஜேகே சைடு வந்தால் ஜேகே வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அப்போ டே வந்துட்டு, ப்ரோ என்னடா சாப்பிட வரலையா? இல்லைடா, எனக்கு பசிக்கலை. ப்ரோ இப்படிலாம் சொல்லாத ப்ரோ, கீழே மோனா, லாரா, லீசா அப்புறம் எல்லோரும் வெயிட்டிங். வரேன் வா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு டே வந்துட்டு, ப்ரோ என்னடா
இல்லை ப்ரோ, எனக்கு எங்கேயோ ஏதோ இடிக்குது ப்ரோ. என்னடா இடிக்குது? இடிக்குதுன்னா சேரை தள்ளி போட்டு உட்காரு. ப்ரோ அது இல்லை ப்ரோ அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு இதில் லாராவ மோனோ பார்த்து செம்ம சிரிப்பு சிரிக்கிறாங்க. இங்கே லீஸா வேற ஒரு சைட் சிரிக்கிறா. அப்போ வந்துட்டு ப்ரோ 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 என்னடா ப்ரோ, பொண்ணுங்க லவ்வெல்லாம் டீப்பாக இருக்குமா ப்ரோ? ஏன்டா எனக்கு எப்படா தெரியும், நான் என்ன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கணும். வந்துட்டு மோனா நீ சொல்லுடி, பொண்ணுங்க டீப்பாக லவ் பண்ணுவாங்களா? பொண்ணுங்க லவ் எந்த அளவுக்கு டீப் தெரியுமா? ஓஷன் அளவுக்கு. ஒரு பொண்ணு இவன் தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா சாகிற வரைக்கும் அந்த பையனை விடவே மாட்டான். பொண்ணுங்க யாரும் ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணணும்னு ஆசைப்படுறதில்ல. நான் அதுக்குன்னு பசங்களையும் தப்பு சொல்லலை. சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமையறதுனால 2 பேருக்குள்ளேயும் ஒரு கருத்து வேறுபாடு அதனால் வேணால் இருக்கலாம். ஆனால் எந்த பொண்ணுமே வந்துட்டு தன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை நம்புகிறான்னா அந்த பர்சனை என்றைக்குமே கைவிட மாட்டான். ஒரு சில பொண்ணுங்க இருப்பாங்க மேபி, பட் எனக்கு அதை பற்றி தெரியலை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா நான், லாரா, லீஸா, ஷாஷா, கிறிஸ்டல், ஆலிஸ் யாருனாலுமே அவங்க லவ் அடையிறதுக்கு எந்த எஜ்ஜுக்கு வேணால் போவாங்க. ஏன் இப்போ கேட்டேன்? பொண்ணுங்க லவ் இந்த அளவுக்கு டீப்பாக இருக்குமா? டேய், பொண்ணுங்க லவ் பற்றி நீ என்ன நினச்சிட்ட? பசங்க தான் வந்துட்டு உருகி உருகி லவ் பண்ணுவீங்க, உயிரை கொடுத்து லவ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா? பொண்ணுங்க லவ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லவா? ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு யாரை நம்பி போகிறா சொல்லு? புருஷனை நம்பி, அவங்க மாமியார் நம்பி. புருஷனை மட்டும்தான் நம்பி போவா. யாருமே என்ன எதுவும் தெரியாமல் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகிற பொண்ணு புருஷன்தான் எல்லாமே, அவனுக்காக வாழணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அதை அனுசரிச்சுட்டு அவனுக்காக வாழ்கிறதில்ல, அது தாண்டா லவ், பொண்ணுங்களோட உண்மையான லவ். அதை வந்துட்டு நிறைய பசங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு எழுந்து போயிடுறா. லாராவும் கூடவே போயிடுறா. லீஸா வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்கிறா. 2 பேரும் பார்க்குறாங்க. உங்களுக்குன்னு கையில் ஜெம் இருக்குது, அதை என்றைக்கும் தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எழுந்து போயிடுறா. இங்கே வந்துட்டு ஜேகேக்கு புரிஞ்சிருது, ஆனால் டேக்கு வந்துட்டு புரியலை. அவள் யாரை சொல்கிறா, எதுக்கு சொல்கிறான்னு புரியலை. ஸோ டே வந்துட்டு ஆளுக்கு குழப்பி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அவரும் வந்துட்டு போயிடுறாரு. இங்கே வந்துட்டு ஆலிஸ் வந்துட்டு அவள் ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். அவளுக்கு வந்துட்டு ஜெய்ஹோப் அவளுடைய ஞாபகமாகவே வந்துட்டு இருக்கு. அப்போது ஆலிஸ் கண்ணாடி நின்றுட்டு சிலதெல்லாம் வந்துட்டு அன்டோல்டாகவே இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு பெயின், ஒரு ஃபீல். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். எனக்கு ஜெய்ஹோப்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவனுக்கு ஷாஷாவை தான் பிடிக்கும். மை லவ் இஸ் ஆல்சோ அன்டோல்ட் அப்படின்ற மாதிரி அவளும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்துட்டு எழுந்துக்கிறீங்க, யாருமே எழுப்பாமையே எழுந்துக்கிறீங்க. கிறிஸ்டலும் ஆலிஸும் குக் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, நீங்கள் எழுந்து ரெடி ஆகிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களும் எதுவும் பெருசாக கண்டுக்கலை. அப்போ கிறிஸ்டல், என்ன மேடம் இன்றைக்கி யார் சைட் அடிக்க போகிறீங்க? ஏண்டி பின்ன மார்னிங்கே நாங்கள் எழுப்பாமல் நீயா எழுந்து ரெடி ஆகுற? அடியே இன்னைக்கு முழிப்பு வந்துடுச்சு, எழுந்தண்டி, தயவு செஞ்சு காலையிலேயே வறுக்காதடி. சரி சரி வறுக்கலவா, சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவளும் கூப்பிட்றா. ஸோ நீங்கள் ஆலிஸ் கிறிஸ்டல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் பார்க்குறீங்க. இனிமேல் வந்துட்டு ஒரு 1 hour இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு சரி பை வாக் மாதிரி போகலாமா? ஓ ஷியோர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் நடக்கிறீங்க. போகிற வழியில் சாக்லேட் சாப்பிட்றது, அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுன்னு ஒரே அலப்பறை. ஸோ நீங்களும் காலேஜ் ரீச் பண்ணிடுறீங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா ஸ்டில் 5 minutes இருக்குது. ஸோ அப்படியே கேன்டீனுக்கு போகிறீங்க. அப்போ ஆலிஸ், இப்போ எதுக்குடி கேன்டீன்? வாக்கிங்கில் பசிக்குது, வா சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆலிஸ் வந்து டிஸ்பிலீஃபாக தலையாட்டிட்டு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கூட வரா. ஸோ எல்லோரும் கேன்டீனில் போயிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேஹப்பும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு கைரா பார்க்குறா. கைராக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பிகாஸ் கைராக்கு உங்கள் 3 பேரையுமே பிடிக்காது. ஜெய்ஹோப் அவள் பிரதர், ஸோ அவள் உங்கள் கூட க்ளோஸாக இருக்கிறது அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ அவள் வந்துட்டு ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போது நீங்கள் வந்துட்டு ஜெய்ஹோப் கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சில்ல, நீ கிளம்பு நாங்களும் போகிறோம் அப்படி சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிடுறீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு சரியான அருவை அப்படி ஒரு அருவை.
உங்களுக்கு சரியான தூக்கம் வேறு ஒரு சைடு, நீங்கள் லஞ்ச் பிரேக் விடவும் வெளியே ஓடிட்டீங்க. உங்கள் கூடயே வந்துட்டு ஆலிஸும் கிறிஸ்டலும் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறீங்க, மணி வந்துட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது கிளாஸ் ஸ்டார்ட் ஆக. அப்போ நீங்கள் ஆலிஸையும் கிறிஸ்டலையும் பார்த்துட்டு, ஏய் நீங்கள் வந்துட்டு புக்ஸ் எடுத்துகிட்டு கிளாஸ்க்கு போங்க, நான் வாஷ்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னோடனே, ஏய் நாங்களும் அடைச்சி போய் தொலைங்க, வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொன்னோன்னே அவளுகளும் சரி அப்படி சொல்லிட்டு போயிட்டாளுங்க. நீங்களும் வாஷ்ரூம் போயிடுவீங்க. இப்படியே வந்துட்டு ஒரு 3 ஹார்ஸ் ஆகுது, உங்களை காணவே காணோம். ஆலிஸும் கிறிஸ்டலும் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஏய் வாஷ்ரூம் போனவன் என்ன வாஷ்ரூம்லேயே படுத்து தூங்கிட்டாளாடி, தெரியலடி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வாஷ்ரூம் பூட்டியிருக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு இஸ் அண்டர் ஒர்க் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு, காலையில் ஓப்பனில் தானே இருந்துச்சு. ஆமாம் நானும் பார்த்தேன், இப்போ எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கீழே போய் செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க. இல்லையம்மா அப்போல்லாம் எந்த வேலையும் இல்லையே அப்படி சொல்லிட்டு அவரும் ஓடி வராரு. செக்யூரிட்டி அண்ட் ஆலிஸ் கிறிஸ்டல்லாம் ஓடி வந்துட்டு அந்த வாஷ்ரூமை திறந்தா உள்ளே நீங்கள் மயங்கி கிடக்குறீங்க, சரியான பிளட்டு வேறு போயிருக்கு. ஸோ வந்துட்டு கிறிஸ்டல் உங்களை தூக்குறான். அப்போ வந்துட்டு ஆலிஸ் யாடி எப்படி பண்ணியிருப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேருக்கும் திக்கன் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே நின்று போயிட்டு. ஸோ உங்களுக்கு அப்படியே கைத்தாங்கன்னு தூக்குறாங்க. அப்போ ஜேகப் அங்கே ஓடி வந்துட்டு, ஏய் என்னாச்சு, ஏய் யார் பார்த்து வேலைன்னு தெரிலடா அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் அழுகுற மாதிரி ஆயிடுறா. அப்போ ஆலிஸ் டேய் பயமாக இருக்குடா இது அப்படி சொல்லிட்டு ஜேகப் உங்களை தூக்கிட்டு ஓடுறாரு. இதை தூரத்தில் நின்று கைரை பார்க்குறா. பார்த்துட்டு அவளுக்கு வந்துட்டு இன்னுமே டென்ஷன் ஆகுது. அப்போ வந்துட்டு கிறிஸ்டல், ஆலிஸ் என்ன கிறிஸ்டல், நீ ஷாஷா கூட ஷாஷா போய் பாரு, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு ஷாஷா வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. அப்போ ஆலிஸ் வந்துட்டு உங்களை பார்க்க வந்துடுறா. அப்போ கிறிஸ்டல், செக்யூரிட்டி அண்ணா. என்னம்மா அண்ணா, என்னை பிரின்சிபல் ஆஃபீஸ் போகணும், பிரின்சிபல் ஃப்ரீயான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ வந்துட்டு அவரும் போயிட்டு பிரின்சிபல் ஃப்ரீயாக தான்மா இருக்கார் போய் பாரு அப்படின்னோடனே கிறிஸ்டல் நேராக போய் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு, சார் என்னம்மா சார் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இல்லைம்மா என்ன நடந்துச்சு, எதுக்கு இப்போ வந்துட்டு இப்படி வந்து நிற்கிறீங்க, பெர்மிஷன் கேட்கல, என்ன ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கத்துற மாதிரி பேசுகிறாரு. அப்போது சார் என் ஃப்ரெண்டு அங்கே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் சொன்னோன்னே நீங்கள் வாட் அப்படி சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்குறாரு. அப்போ கிறிஸ்டல், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் சார். ஆக்சுவலி லன்ச் பிரேக்கில் வாஷ்ரூம் போகிறேன்னு சொன்னவ திருப்பி 3 பீரியட்ஸ் ஆகியும் வரவே இல்லை. 3 பீரியட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நாங்கள் போய் பார்க்குறோம், வாஷ்ரூம் டோர் க்ளோஸ் பண்ணியிருந்துச்சு. அதுவும் என்னென்னு போட்டிருந்துச்சு தெரியுமா, ஒர்க்கிங் அண்டர் ப்ராக்ரஸ்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் கீழே செக்யூரிட்டிகிட்ட போய் கேட்டோம், அவங்க எந்த ஒர்க்கும் நடக்கலன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா உள்ள ஷாஷா, அதுவும் மயங்கி போய் அவ்வளோ பிளட்டு போயிருந்துச்சு. எனக்கு ஐ ஹாவ் டு செக் வெதர் ஹூ டன் திஸ் ஐ ஹாவ் டு செக் அப்படின்ற மாதிரி அவள் கொஞ்சம் ரியூடாகவே பேசுகிறா. பிரின்சிபல், என்னம்மா சொல்கிற? சார் எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும். அப்போல்லாம் சார் எனக்கு பார்க்கணும், இல்லைன்னா நான் ஓகே நீங்கள் காட்ட முடியாதுன்னு சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம், நான் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போவேன், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவேன், காலேஜ் ரெப்புடேஷன் போகும். இஸ் இட் ஓகே? என்னம்மா பிளாக்மெயில் பண்ணுறியா? பிளாக்மெயிலோ ஒயிட் மெயிலோ, எனக்கு என் ஃப்ரெண்டு உயிர் முக்கியம். அவளுக்கு இப்படி ஒரு டேஞ்சர் நடந்திருக்குன்னா ஐ ஹாவ் டு டேக் அ ஸ்டெப். இப்போ உங்களால் சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்ட முடியுமா முடியாதா அப்படி சொல்லிட்டு அவள் கேட்கும். பிரின்சிபலுக்கும் ஒரு வழி இல்லை, பிகாஸ் காலேஜ் ரெப்புடேஷன் போயிடும். ஸோ அவரும் வந்துட்டு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா கைரா தான் வந்துட்டு ஷாஷா உள்ளே போயிருக்கும்போது கதவை லாக் பண்ணியிருப்பா. ஸோ ஷாஷா கதவை தட்டினதுனால அவள் கை வந்துட்டு டோரில் இடித்து பிளட் வந்திருக்கும். இதுதான் நடந்திருக்கும். கிறிஸ்டலுக்கு சரியான டென்ஷன், உச்சக்கட்ட டென்ஷன் ஆகிடுது. தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு அவள் குடுன்னு ஓடுறா. போயிட்டு கைரா கிளாஸில் போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்னம்மா? கைரா பிரின்சிபல் கூப்பிட்டாரு. ஓ கைரா பிரின்சிபல் கூப்பிட்டாங்க, போயிட்டு வாமா அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கைரா வெளியே வந்த உடனே கிறிஸ்டல் செம்மையாக ஸ்லாப் பண்ணுறா. ஏய் நிறுத்தடி, எதுக்குடி என்ன அடிக்கிற? நீ பார்த்த வேலைக்கு ஒன்று அடிக்கக்கூடாதுடி, சோவடிக்கணும் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் செம்மையாக ஃபைட் பண்ணுறா. ஸோ 2 பேருக்கும் அங்கே செம்ம சண்டை போகுது. எல்லாரும் அங்கே கூடிடுறாங்க. அப்போ ஜேஹோப் வந்துட்டு, கிறிஸ்டல் நிறுத்து. என்ன ஜேஹோப், என் தங்கச்சி எதுக்கு அடிக்கிற? எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படி சொல்லிட்டு ஜேஹோப் ஒரு அடி அடிச்சிடுறா. கைரா முன்னாடி வந்துட்டு, ஏய் எதுக்குடி அண்ணன் அடிக்கிற? நீ பார்த்த வேலைக்கு நான் உனக்கு கொளுத்திருக்கணும்டி, இந்நேரத்துக்கு உயிரோடு விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படு அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் சொன்ன உடனே கைரா அமைதியாயிடுறா. அப்போ ஜேஹோப், என்ன நினச்சிட்டு இருக்க கிறிஸ்டல்? என்ன நினைக்க சொல்கிற ஜேஹோப்? அங்கே ஷாஷா இப்படி கிடக்குறான்னா அது காரணமே உன் தங்கச்சி தான். என்ன சொல்கிற?
என் தங்கச்சி அப்படிலாம் பண்ண உன் தங்கச்சி இப்படி பண்ண மாட்டாளா? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் காட்டவா? உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுற வந்து பார், அப்போ தான் தெரியும் உன் தங்கச்சியோட லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிறிஸ்டல் வந்துட்டு ஜெய்ஹோப் இழுத்துட்டு போகிறா பிரின்சிபல் ரூமுக்கு. அங்கே போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜும் காட்டுறா. ஜெய்ஹோப்க்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட். அவர் ரிட்டன் வந்துட்டு கைராவை ஸ்லாப் பண்ணுறாரு. சி, இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணி வச்சுருக்க, எங்கே இருந்துட்டு வந்துருச்சு உனக்கு இந்த புத்தி? என்னை வேறு என்ன பண்ண சொல்கிறேன்னா, எனக்கு அவளுக்கு 3 பேரையும் பார்த்தாலே பிடிக்கல. நீ என்னடானா அந்த சாஷா பின்னாடியே சுற்றுற, விட்டா அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவ போல. இங்கே பாரு கைரா, இங்கே பாருண்ணா, எனக்கு அவளை பிடிக்கல, ஸோ பண்ணேன். உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குடி, சொல்லாத அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. அப்போ கிறிஸ்டல், நீங்கள் 2 பேர் வீட்டில் போய் சண்டை போட்டுக்கோங்க, கொஞ்சம் கூட ஒரு ஈவரக்கம் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு இப்படி போய் பண்ணியிருக்கேன். நீ ஒரு பொண்ணு தானடி, அவள் எந்த விதத்தில் அடி உன்னை இது பண்ணா? சி, ஆனால் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் ஃபோன் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுறா. ஸோ போலீஸ் அவங்க வராங்க, வந்துட்டு அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணுறாங்க. பார்த்துட்டு கைரா வாட் தஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு போலீஸ்மேனும். அப்போ கைரா, நீங்கள் தப்பான ஆளை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க, எங்கள் அப்பா யார் தெரியல அப்படின்னோடனே ஜெய்ஹோப் கைராவை ஸ்லாப் பண்ணிவிட்டு, இன்ஸ்பெக்டர் நான் ஈவினிங் அப்பாவை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிவிட்டு கைராவை இழுத்துட்டு போயிடுறாரு. அப்போ கிறிஸ்டல் வந்துட்டு, ஆனால் நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வரா. ஸோ ஓகேடா மிஸ், இதோட இங்கே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சீக்கிரம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் கரோ. ஓகேடா, நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. எனக்கு ஆக்சுவலி நான் ஸ்டோரி லைன் எழுதலை, நான் ரேண்டமாக அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது தான். ஓகேடா, நெக்ஸ்ட் எபிசோட் நான் மீட் பண்ணலாம். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் இட். ஓகேடா, பாய் பாய், சேஃபாக இருங்க, ஹெல்தியான ஃபுட்ஸாக சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மழை டைம் வேறு, ஸோ தண்ணியில் நிற்கிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. அண்ட் லவ் யூ காய்ஸ், டாட்டா பாய் பாய், தேங்க் யூ, லவ் யூ ஆல், பை யுவர் அட்மன்.